தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 363வது நாள் பதிவு. இது பயிற்று மொழி பற்றி கலைஞர் அவர்கள் ஆற்றிய உரை. இது ஆற்றிய நாள் 1973ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் நாள் தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரியிலே முத்தமிழ் விழாவிலே, தமிழ் பேரவையின் சார்பில் நடந்த முத்தமிழ் விழாவிலே கலைஞர் ஆற்றிய உரையை மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்றிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கலாம். தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரி மாணவர்கள் தமிழுக்கு ஒரு பேரவையை உருவாக்கி அந்த பேரவையின் சார்பிலே முத்தமிழ் விழா கொண்டாடுவது புகழ்ந்து வாழ்த்தி பாராட்டி மகிழ்ந்திட வேண்டிய ஒன்றாகும். இந்த விழாவிலே மாணவ நண்பர்களாகிய உங்களுடைய ஆர்வத்தை எல்லாம் நான் காண்கிறேன். மாணவர்களுடைய கூட்டத்தில் பேசுவதென்றால் பேசுவர்களுக்கு ஒரு தெம்பு இருக்கும். சில நேரங்களிலே பேசுபவர்களுக்கு தெம்பும் தேவைப்படும். ஒவ்வொருவரும் மாணவராக இருந்துதான் பெரியவராக ஆகிறார்கள். ஒவ்வொரு மாணவனும் தான் எதிர்காலத்தில் மாணவர்களை வழிநடத்த வேண்டிய தலைவனாக அல்லது ஒரு நாட்டின் மிக முக்கியமான பொறுப்பை வகிப்பனாக ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மாணவ காலத்தை தன்னுடைய பொற்காலம் என கருதி அதிலே ஒரு சிறிதும் வீணாகாமல் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். மாணவ பருவம் எதற்கும் அஞ்சாத பருவம், வேகமாக விஷயங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய பருவம். அந்த பருவத்திலே தான் எதிர்காலத்திற்கான திட்டங்கள் நம்முடைய நெஞ்சத்திலே உதயமாகி அவை தேக்கி வைக்கப்பட்டு பின்னால் ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவ கல்லூரி மாணவர்கள் தமிழ் மொழி பாடம் கற்றுக்கொண்டிருப்பதைப் போல தமிழகத்தில் உள்ள பல்வேறு கல்லூரிகளிலே இந்த பற்றுக்கிணியாக மொட்டாக மலர்ந்து வருகிற காட்சியை நான் காணுகிறேன். இடைக்காலத்தில் ஒரு 5-6 ஆண்டு காலம் தமிழ் பற்றி கொஞ்சம் மங்கி போய்விட்டது என்பதை யாரும் மறந்துடலாகாது. 1938ஆம் ஆண்டு தமிழ் உணர்வும் தமிழ் பற்றும் தமிழன்பால் தனியாத காதலும் தமிழ் சிறார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வேண்டும் என்ற முழக்கம் தமிழ் தெருக்களிலே கேட்டது. அஃது ஏன் என்ற அரசியல் ஆராய்ச்சிகளுக்கு நான் செல்ல விரும்பவில்லை. அதற்கு பிறகு தொடர்ந்து தமிழால் எல்லாம் முடியும், தமிழ் நம்மை ஏடேற்றும் கரையேற்றும் கை கொடுக்கும் என்பதும், தமிழுக்கு ஒரு தீங்கு என்றால் நம்முடைய தேகத்தை ஈந்தாகிலும் உயிரை இருந்தாகிலும் இழந்தாகிலும் அதை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வினை பெற வேண்டும் என்பதுமாகிய ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே உருவாயிற்று. ஆனால் இடைக்காலத்திலே தமிழ் நம்மை வாழ வைக்குமா என்கிற ஒரு சந்தேகம் தலைதூக்கிய காரணமாக தமிழை நாம் மறந்தோம். தமிழை மறந்தால் தமிழ் உணர்வுகள் தமிழ் சமுதாயத்தின் எழுச்சி பாழ்பட்டு போய்விடும், தமிழ் மரபு காக்கப்படாமல் அழிந்து போய்விடும் என்கிற பயம் காரணமாக மீண்டும் தமிழ் உணர்ச்சி தலையூக்கியிருப்பதை நாம் மகிழ்வோடு பார்க்கிறோம். தமிழுக்கு மற்ற எல்லா மொழிகளையும் பல்வேறு சிறப்புகள் உண்டு. நாம் தமிழர்கள் என்பதனால் அதை சொல்லவில்லை. உலக தமிழ் மாநாட்டிலே கலந்து கொண்ட வெளிநாட்டு பேரறிஞர்கள் எல்லாம் தமிழை அவர்கள் தாய்மொழியிலே படிக்காமல் பல்வேறு மொழியிலே படித்து தமிழின் பெருமைகளை தெரிந்து கொண்டு தமிழின் உணர்வுகளை உலகாரங்களில் எடுத்தோதி வருகிறார்கள். தமிழர்களின் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், வரலாறு எல்லாம் உலக மொழிகளிலே இருக்கிற பல இலக்கியங்களை விட சிறந்தவை என்பதை அனைவரும் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு புதுமை நாம் உச்சரிக்கிறோமே, தமிழ் என்று அதற்குண்டு. தமிழ் என்கிற பெயர் வைத்திருக்கிறோமே, அதை எடுத்துக்கொண்டால் கூட நம்முடைய மொழியிலே இருக்கிற பல இலக்கணங்களே அதை உள்ளடக்கி கொண்டிருப்பதை பார்க்கலாம். தமிழ் என்கிற பெயரிலே தாம் என்ற எழுத்து, தா என்கிற எழுத்து வல்லினம், நீ என்கிற எழுத்து மெல்லினம், இழ் என்கிற எழுத்து இடையினம். ஆக இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் ஆகிய 3 இனங்களை உள்ளடக்கி ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து ஒன்றொன்றாக சேர்த்து போட்ட முத்துதான் தமிழ் என்ற பெயராகும். தமிழுடைய நாகரீகம், வாணிகம், வீரம் இவை தமிழகத்தின் எல்லையோடு மாத்திரமல்லாமல் கடல் கடந்து கடாரம் வரை சென்றான். அவை வீரம் இமயத்தின் அவனுடைய வீரம் இமயத்தின் சுவர்களில் எழுதப்பட்டது. புலி, வில், கயல் ஆகிய தமிழுடைய இலச்சினைகள் இமயத்தின் மலைமுகல்களில் செதுக்கப்பட்டன. சேரன் செங்குட்டுவன் வடபுலத்திற்கு படையெடுத்து கனக விசயரின் தலைமையில் கல்லெடுத்து கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை வைத்தான் என்பது கதையல்ல, நம்முடைய வீர வரலாற்றின் ஒரு அத்தியாயமாகும். இப்படி வீரத்தால், வாணிபத்தால், கலாச்சார தொடர்பால் அகில உலக நாடுகளோடு பெருமளவுக்கும் தன்னுடைய கோழை பரப்புகின்ற நிலையிலே தொடர்பு கொண்டிருந்தவன் தமிழ். மாணவ நண்பர்களை நான் ஒன்று கேட்டுக்கொள்வேன். நானும் மாணவனாக இருந்தவன் தான். ஆனால் உங்களை போலல்ல, கல்லூரி காணாதவன் நான். என் படிப்பு உயர்நிலை பள்ளியோடு முடிந்து விட்டது. நான் பயின்ற கல்லூரி காஞ்சிபுரத்து கல்லூரியை தவிர வேறு கல்லூரியை நான் கண்டதில்லை. ஆனாலும் இறுதி வகுப்பு வரை படித்த அந்த காலத்திலேயே தமிழின் பால் நான் எந்த அளவிற்கு பற்று கொண்டிருந்தேன், எந்த அளவுக்கு தமிழினை ஈர்த்திருந்தது, நான் எந்த அளவிற்கு தமிழிடம் மோகம் வைத்திருந்தேன் என்பதை சொல்வதற்கு காரணம்
தனிப்பட்ட முறையில் என்னை பற்றி புகுந்ததல்ல. என்னை போல் இருந்த பல மாணவர்கள் இன்று தமிழன்பால் அவளை அக்கறை காட்டினார்கள் என்பதை புலப்படுத்துவதற்காகத்தான். 1938ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் வேறொரு மொழி கட்டாயமாக திணிக்கப்பட்ட காலம். அப்போது நான் திருவாரூரிலே படித்துக் கொண்டிருந்தேன். அப்போதே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் புடைசூழ வேற்றுமொழி திணிப்பால் தமிழ் மொழி அழிந்துவிடும் என்பதை உணர்த்துகின்ற அளவிற்கு நான் அமைதியான கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தேன். கிளர்ச்சி என்பது சத்தம் போடுவதும் வன்முறைகளில் ஈடுபடுவதும் அல்ல. அண்ணல் காந்தியடிகள் வழியாயினாலும் அறிஞர் அண்ணாவின் வழியானாலும் உள்ளத்தில் இருப்பதை வெளியே எடுத்து சொல்வது கிளர்ச்சியில் ஒரு முறை. அந்த முறையை நான் கையாண்டேன். அப்படி கையாண்ட போது வேற்றுமொழி ஆதிக்கத்தால் தமிழ் மொழி அழிந்துவிடக்கூடாமல் காப்பாற்ற நாங்கள் தமிழிலே பாடல்களை புனைந்தோம், ஏடுகளை நடத்தினோம். இன்று அதை கல்லூரிக்கு நான் தமிழில் எப்படி தந்தி செய்து அனுப்ப முடியும் என்பதை மாணவ நண்பர்கள் விளக்கி காட்டினார்கள். பெருங்களத்தூர் என்று இப்போது இருப்பது முன்பு பெருங்களத்தூர் என்று இருந்தது என்பதற்கு கல்வெட்டினையும் காட்டினார்கள். இங்கே நான் அமர்ந்த பிறகு இந்த விழா இணைதி நடைபெற வாழ்த்துகிறேன் என்று தமிழில் வந்த தந்தி ஒன்றிலும் இங்கே நண்பர்கள் காட்டினார்கள். இப்படி தமிழால் எல்லாம் முடியும், தமிழ்தான் நம்முடைய உயிர் மூச்சு என்ற இந்த உணர்வினை 1938 1942 44 மாணவர்கள் பெற்றிருந்ததை போல சிறிது இடைவெளிக்கு பிறகு 1965 பெற்றிருந்ததை போல இன்று நம்முடைய மாணவர்கள் செல்வங்கள் பெற்றிருக்கவில்லையே என்பதை எண்ணி நான் வருந்துகிறேன். 1965 இருந்தது போன்ற உணர்வுதான் வேண்டுமே தவிர அப்போது நடந்ததை போல நடைபெற வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. பேரறிஞர் அண்ணா எந்த மாநாட்டில் எந்த விழாவில் பேசினாலும் எந்த கட்டுரை எழுதினாலும் அவர் அரசியலுக்கு தருகிற முக்கியத்தை விட ஆரம்பமானாலும் முடிவானாலும் தமிழ் மொழிக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ் மரபு காக்கப்படுவதற்கு முக்கியத்துவம் அளிப்பார். அதிலே அவருக்கு அழுத்தமான திருத்தமான நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கும் தமிழ் மாணவர்கள் அரசியலில் எந்த கட்சி சார்புகளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தமிழ் மொழியானது நம்முடைய நாட்டின் இந்த மாநிலத்தின் தேசிய மொழியாகும். நம்முடைய உடலில் இருக்கிற தமிழ் மொழி என்கிற உணர்வினை நம்முடைய உடலில் இரத்த அணுக்களாக அதில் உள்ள துடிப்புகளாக பற்றாக வேண்டும். இதில் அரசியலுக்கு இடமில்லை. அரசியல் இடம்பெறாத காரணத்தால் தான் தமிழால் முடியும், தமிழால் கற்பிக்க முடியும், அறிவு சொற்களை உருவாக்க முடியும் என்ற ஒரு அழகான நூலை திருச்சி சி. சுப்பிரமணியம் அவர்கள் வெளியிட்டார்கள். தமிழால் முடியும் என்கிற நூல் வடிவில் தான் இருக்கிறதே தவிர இன்னும் செயல் வடிவில் வரவில்லை. செயல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்று 1968ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் அந்த முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்னும் 5 ஆண்டு காலத்திலே தமிழ் மொழி செயல் வடிவில் பயிற்று மொழியாக ஆகும் என்ற தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றினார். ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் சங்கடங்களால் மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஐயப்பாடுகளால் தமிழில் மாத்திரம் படித்தால் தன்னலம் நம் குடும்ப நலம் என்னாகுமோ என்ற பொருளாதார சூழ்நிலை காரணமாக அன்றைக்கு அண்ணா அவர்கள் நினைத்த 5 ஆண்டு காலத்தில் தமிழால் முடியும் என்பதை நிரூபிக்க முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாதா என்றால் முடியாது. அதற்கான ஒத்துழைப்பு மாணவர்களிடம்தான் அரசாங்கம் எதிர்பார்க்கிறது, நான் எதிர்பார்க்கிறேன். தமிழால் முடியும் என்று தந்தி மூலம் இங்கே சொன்னீர்களே, தமிழால் முடியும் என்று கல்வெட்டை காட்டினீர்களே, எல்லாம் தமிழில் முடியும், இன்னும் ஏன் நீங்கள் செயல்படாமல் இருக்கின்றீர்கள் என்று என்னை தட்டி கேட்கிற அன்பிற்கு நீங்கள் தமிழன் மீது பற்றும் பாசமும் கொள்ள வேண்டும். அதுதான் தமிழை வாழ வைக்க, தமிழை வளர்க்க சரியான வழியாகும் என்று 1973 தலைவர் அவர்கள் கிறித்துவ கல்லூரியிலே பேசியிருக்கிறார். அன்றைக்குதான் முதலாக தமிழில் தந்தி அளிக்க முடியும் என்பதை மாணவர்கள் செய்து காட்டினார்கள் என்பதை அறிகிற போது இது ஒரு புதிய செய்தி நமக்கு. ஆக கலைஞரை பற்றி நாளும் படிக்க படிக்க புதிய புதிய செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. அந்த வகையிலே கலைஞரின் நூற்றாண்டு மட்டுமல்ல, அதை தொடர்ந்தும் பதிவுகளை பண்ண வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்குள் உதித்திருக்கிறது. உங்கள் வாழ்த்துக்களை வேண்டுகிறேன். நாளை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரையில் கலைஞரின் போல் ஓங்குக, கலைஞரின் போல் ஓங்குக, கலைஞரின் போல் ஓங்குக சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்களுடன் பெற போய் நன்றி, வணக்கம்.